Hello Max teachers, applied mathematics complex numbers conjugate of z, modulus of z, argument of z அப்படிங்கிறத மூணு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதோடைய கான்ஜுகேட் பாருங்கள் 3 - 4 இங்கே இருக்குது. அண்ட் அதோடைய டிஸ்டன்ஸ் அந்த வேல்யூ பாருங்கள். ஸோ 5, இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் நமக்கு 5 தான் கிடைக்கும். இதோடைய மாடுலஸ் வேல்யூ தான் நமக்கு 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இதோட ஆர்குமெண்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படி சொன்னால் 53.13. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் கான்ஜுகேட் ஆஃப் இசட், மாடுலஸ் ஆஃப் இசட் அண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் இந்த மூணு கான்செப்டையுமே பார்க்கலாம். நம்ம முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்தோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இந்த பாயிண்ட் டூல்ஸில் போயிட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற சப் டூலை செலக்ட் பண்ணி கிராஃபிக்ஸ் நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும். அதோடைய ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த Z1 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைல் பாரில் போயிட்டு நேம் அண்ட் வேல்யூ நம்ம கொடுத்துடலாம். ஸோ 3 and +3i இங்கே நீங்கள் மவுஸ் வச்சாலே தெரியும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லேபிள் Z1 and 3 + 3i அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது கான்ஜுகேட் அப்படிங்கிறதுக்கு நம்ம கமெண்ட் டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். CON அப்படின்னு போட்டாலே நமக்கு கான்ஜுகேட் அப்படிங்கிற கமெண்ட் வந்துடும். செலக்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்னா இந்த லேபிள் Z_1 என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த Z1 உடைய கான்ஜுகேட்டை வந்து Z2 இங்கே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நம்ம அதோடைய நேம் அண்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா Z1 செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி பாருங்கள், அதோடைய கான்ஜுகேட் என்ன ஆகும்னா மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். The conjugate of a complex numberல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை இன்னொரு வழிமுறையிலையும் நம்ம பெறலாம். எப்படின்னா இந்த Z2 ஹைட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே பாருங்கள் ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த டூலை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த Z1 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைன், ஏன்னா நம்ம ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன் தான் கொடுத்துருக்கோம், இந்த லைனை டச் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைச்சிரும். ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச Z2வும் Z3யும் ஒன்று தான். இப்போ திரும்பவும் இந்த Z1 நம்ம என்ன பண்ணலான்னா மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு வழியில் நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட்டை ஃபைண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து நேராக இன்புட் கமெண்ட்டு, அனதர் ஒன்று வந்து இங்கே டூல்ஸை வச்சு நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த Z3 ஹைட் பண்ணிடலாம். அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் Z. இந்த மாடுலஸ் ஆஃப் Z அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆரிஜினுக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ். அதை எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆரிஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0,0 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு கொடுக்கலாம். ஒரு பாயிண்ட் A வந்து நமக்கு கிடைச்சிரும், இந்த ஆரிஜினில் இருக்குது 0,0. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் வச்சு என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ணலாம். இந்த ஏவுக்கும் இந்த Z1க்கும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ மூட்டில் கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபோட லென்த்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னா 5. இங்கே தெரியணுன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நேம் அண்ட் வேல்யூ நம்ம கொடுத்துடலாம். இந்த எஃப் என்னன்னு மாற்றிடலாம்னா ரீநேம் பண்ணி டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வேல்யூக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ கமாண்ட் யூஸ் பண்ணலாம், மாடுலஸ் அப்படின்னு போட்டால் நமக்கு வேறு கமெண்ட் தான் வருது. இப்போ மாடுலஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ தானே மாடுலஸ். ஸோ ABS அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த Z1க்கு பதில் என்ன, எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கலாம்னா Z_1 கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த மாடுலஸ் வேல்யூ. ரைட் கிளிக் பண்ணி ரீநேமில் போயிட்டு மாடுலஸ்ன்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆரிஜினுக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஸோ மாடுலஸ் ஆஃப் Z அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இன்புட் பாரில் போய்ட்டு அதுக்கும் கமெண்ட் இருக்குது, ARG கொடுத்தீங்கன்னா ARG ஆர்குமெண்ட் ஆஃப் வந்துடும். இந்த எக்ஸுக்கு பதில் என்ன போகிறோம்னா Z_1 கொடுத்தீங்கன்னா ஸோ ஆங்கிள் வந்து நமக்கு கிடச்சிடும். இதை இன்னொரு வழிமுறையில் நம்ம பெறலாம். எப்படின்னா இப்போ பாயிண்ட் டூலில் போயிட்டு நம்ம இந்த எக்ஸாக்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு மூவ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் Z அப்படிங்கிறது ஆங்கிள் தான். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆங்கிள் டூல்ஸ் போயிட்டு
இங்கே பாருங்கள் செலக்ட் 3 பாயிண்ட்ஸ் ஆர் 2 லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ். இதில் இந்த ஆங்கிள் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிளிக்கு, செகண்ட் கிளிக் வந்து எங்கே கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆங்கிள் எங்கே வேணுமோ அதுதான் நம்முடைய செகண்ட் கிளிக்காக இருக்கணும். கிளிக் பண்ணிட்டு அண்டு தேர்ட் கிளிக் பாருங்கள், மூவ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிக்கப்பட்ட ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டோட வேல்யூவும் இந்த ஆங்கிள் எக்ஸ் ஆக்சிஸோட ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆங்கிளையும் பாருங்கள் இந்த சேம் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? நான் திரும்ப இதை நான் சொல்கிறேன். ஆங்கிள் டூலில் மெஷர் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே ஆங்கிள் வேணுமோ அங்கே நம்முடைய செகண்ட் கிளிக்கு அங்கே இருக்கணும். இந்த ஃபஸ்ட் கிளிக், செகண்ட் கிளிக் அண்டு தேர்ட் கிளிக். மூவ் டூலில் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம ரீநேம் பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பீட்டாவை ஆர்குமெண்ட்னு மாற்றிடலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா ரொம்ப எளிமையாக நம்ம டீச் பண்ணிட முடியும்.